வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உள்ளது என்று பிரதமர் மோடி பெருமிதம். மிக விரைவில் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறும் என்றும் நம்பிக்கை. இரண்டாயிரத்து 30ஆம் ஆண்டிற்குள் 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி என்ற இலக்கை நோக்கி இந்தியா முன்னேறி வருகிறது. இந்தியாவை ஒரு உலகளாவிய உயிரி தொழில்நுட்ப சக்தி மையமாக விரைவாக மாற்றி வருவதாகவும் பிரதமர் மோடி பேச்சு. நீங்கள் அனைவரும் புதுமைப்படுத்துதல், உயர்த்துதல் உள்ளிட்ட மந்திரத்துடன் செயல்படுவதை காண முடிகிறது. இந்தியா பிரான்ஸ் திட்டத்தை நிறைவேற்ற உதவும் கூட்டாண்மையை வலுப்படுத்துகிறீர்கள் என்றும் தலைமை நிர்வாக அதிகாரிகள் மன்றத்தில் பிரதமர் மோடி உரை. அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் AI தொழில்நுட்பத்தை பரவலாக்க வேண்டும் என்று பாரிஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி வலியுறுத்தல். மொழி வேறுபாடுகளை கடந்து மக்களை ஒருங்கிணைக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுவதாகவும் பேச்சு. AI தொழில்நுட்பத்தால் வேலை இழப்பு ஏற்படாது என்று பாரிஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. வேலையின் இயல்பு மட்டுமே மாறும் என்றும் கணிப்பு. பிரதமர் நரேந்திர மோடி இன்று அமெரிக்கா பயணம். அதிபர் டிரம்பை சந்தித்து பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்க திட்டம். தமிழக வெற்றி கழகத்தில் குழந்தைகள் அணி, 3ஆம் பாலினத்தவர் அணி உள்ளிட்ட 9 அணிகள் புதிதாக உருவாக்கம். 19 அணிகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் மொத்தம் 28 அணிகள் பட்டியலை வெளியிட்டது தவேக. தமிழக வெற்றி கழகத்தில் 3ஆம் பாலினத்தவர்கள் என தனி அணி அறிவிப்பு. பட்டியலில் 9ஆம் இடத்தில் இடம்பெற்றதால் சர்ச்சை. நடிகர் விஜய் திருநர் விங் என்று தொடங்கியிருப்பது நல்ல விஷயம். அதனை 9வது இடத்தில் இடம்பெற செய்ய வேண்டிய தேவை என்ன? இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் தான் இந்த 9 என்னும் இழிவை நாங்கள் தூக்கி சுமப்பது என்று லிவிங் ஸ்மைல் வித்யா வேதனை. இந்த பாடாவதி டார்க் ஜோக்கை உங்களின் படங்களோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். தவேக தலைவர் விஜய்க்கு திருநர் இயக்க செயற்பாட்டாளர் லிவிங் ஸ்மைல் வித்யா கண்டனம். தவேகவில் அறிவிக்கப்பட்ட அணிகள் பட்டியலில் சிறுபான்மையினருக்கான அணி இடம்பெறவில்லை. குழந்தைகளுக்கு என தனி அணி உருவாக்கப்பட்டதால் இணையத்தில் எழுந்த விமர்சனம். குழந்தைகள் நலன் மற்றும் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்டுள்ள அணியில் 18 வயது நிரம்பியவர்கள் மட்டுமே அணியின் உறுப்பினர்களாக செயல்படுவார்கள். குழந்தைகளை வைத்து அணி உருவாக்கப்படுமா என இணையத்தில் விமர்சனம் எழுந்துள்ள நிலையில் தமிழக வெற்றி கழகம் விளக்கம். தற்பொழுதைய நிலையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு 15 முதல் 20% வாக்குகள் இருப்பதாக அறிக்கை வழங்கிய பிரசாந்த் கிஷோர் பூத் கமிட்டி, சமூக ஊடக பிரச்சாரம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை வழங்கியிருப்பதாக தகவல். பிரசாந்த் கிஷோர் வழங்கிய அறிக்கை குறித்து ஜனநாயகன் படப்பிடிப்பு தளத்தில் ஆலோசனை மேற்கொண்ட விஜய். தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். யார் ஒருவரை எத்தனை முறை சந்தித்தாலும் நாங்கள் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். விஜய் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு குறித்த கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதில். ஒருவரை எத்தனை முறை சந்திச்சாலும் நாங்க மக்களை சந்திச்சுட்டு இருக்கோம். இங்க வந்தீங்கன்னா 1000, 2000, 5000, 10,000, 1 லட்சம் மக்களை சந்திக்கிறோம்.
மக்களை சந்திச்சீங்கன்னா அவங்க பிரச்சனையை சொல்லுவாங்க, தீர்த்த அரசியல். நாங்க ஏசி ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு அவங்க சொல்ற ஐடியா கீழே வந்து மக்களை கேட்கும்போது எதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேணுங்கன்னா? தைப்பூசத்திற்கு தவேக தலைவர் விஜய் வாழ்த்து தெரிவித்தால் பெருசா? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆவேச பதில். அண்ணா, எங்க வீட்டுல இருக்கிற அக்கா வாழ்த்து தெரிவிச்சாங்க, தோட்டத்துல வேலை பார்க்குற அண்ணன் வாழ்த்து தெரிவிச்சாங்க. இதர விஜய் அவர் வாழ்த்து தெரிவிச்சா மட்டும் பெருசா? லட்சக்கணக்கான மக்கள் மண்டி போட்டு பழனி மலை மேல ஏறுறாங்க, 48 நாள் விரதம் இருந்து ஏறுறாங்க, மண் சோறு சாப்பிடுறாங்க, ரோட்டுல அங்க பிரதட்சணை, தார் ரோட்ல அங்க பிரதட்சணை பண்றாங்க. கொஞ்சம் அவங்களையும் பார்க்கணும் இல்லைங்கண்ணா. விஐபி ஒருத்தர் வாழ்த்து தெரிவிச்சனால அது எப்படி வந்து இதுக்கு ஒரு சிறப்பா? வாழ்த்து இன்றைய காலகட்டத்தில் சமூக மாற்றங்கள் போல் அரசியலில் தொழில்நுட்ப மாற்றங்கள் தேவை. தவேக தலைவர் விஜய் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு குறித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கருத்து. கட்சியை பொறுத்து இருக்கு, ஒரு கட்சியை பொறுத்து. ஏன்னா இன்னைக்கு அரசியல் என்பது ஒரு தகவல் தொழில்நுட்பம் இணைந்திருக்கிறது. டிஜிட்டலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் இருக்குதா இல்லை? ஏன்னா அதில் வரிசைப்படுத்தி அப்போ அந்த காலத்தில் போவோம், பேசுவோம், அதெல்லாம் இருக்குது. இப்போ சோஷியல் மீடியா பிளேஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இட். லைக் அது போன்று அது இல்லாமல் எல்லாமே டிஜிட்டலைசேஷன் இருக்குது. அவங்களுக்கு இணைப்பு, நானும் என்னுடைய கிளை செயலாளர்கிட்ட ஃபிசிக்கலாக பேச முடியாது, பேசுறதுக்கு வந்து ஒரு ஒரு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் டக்குன்னு அவங்க நினைச்சாலும் என்ன கம்யூனிகேட் பண்ணலாம். அப்படிலாம் இருக்கிற சூழலை உருவாக்கிட்டு இருக்கிறது நமக்கு இது போன்ற தொழில்நுட்பங்கள் தேவை. இது போன்ற நிபுணர் மக்களோடு பயணிப்பவர்களுக்கு எதிராக வியூக மன்னர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. தவேக தலைவர் விஜயை தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் சந்தித்தது குறித்த கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி. மக்களோடு பயணிப்பவர்களுக்கு இந்த வியூக மன்னர்களால் எவ்வளவு தூரம் பயன் இருக்கும் என்று தெரியவில்லை. எங்களை பொறுத்தளவில் நாங்கள் மக்களோடு கூட்டணியை வைத்திருக்கின்றோம். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் ஈரோடு இடைத்தேர்தலில் எதிர்த்து நின்ற அனைவருக்கும் முன்ஜாமீன் வைப்பு தொகை இழந்தது. தேர்தலில் நின்று விஜய் தன்னை நிரூபித்த பின்னரே அவரோடு கூட்டணி வைப்பதா இல்லையா என முடிவு செய்வோம். மதுரையில் விஜய பிரபாகரன் பேட்டி. அதனால இன்னைக்கு விஜய் அண்ணன் வந்து இன்னைக்கு வந்து அவர் ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம இது பண்ணலாம். இன்றைக்கி எங்களோட நிலைப்பாடு இன்னைக்கு அதிமுகவோட தான் இன்னைக்கு தொடர்ந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நாங்களும் பல்வேறு இடத்துக்கு போகிறோம். அதிமுக நிர்வாகிகள் எங்களை சந்திக்கும் போது எங்கள் கூட்டணி தொடர்ந்து தாங்க இருக்கு. அவரோட நிலைப்பாடு அவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் 7375 கோடி ரூபாய் தொழில் முதலீடுகளுக்கு அனுமதி. வேலூர், தூத்துக்குடி, திருச்சி, பெரம்பலூர் மாவட்டங்களில் முதலீடுகளுக்கு ஒப்புதல். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரிய வழக்கு இன்று தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பஞ்சமி நிலத்தை வாங்கி தனது பெயருக்கு பட்டா மாற்றம் செய்துள்ளது உறுதி. பட்டாவை ரத்து செய்து தமிழ்நாடு மாநில பட்டியலின மற்றும் பழங்குடியினர் நல ஆணையம் உத்தரவு. கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு கிடைக்காதவர்கள் மனு அளித்தால் பரிசீலிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம். அரசு நியாயமான இழப்பீடு வழங்குவது குறித்து முடிவெடுக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதி அமர்வு அறிவுறுத்தல். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வீடு முன்பு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு. ஈரோடு மாவட்டம் குள்ளம்பாளையத்தில் உள்ள வீட்டிற்கு உதவி ஆய்வாளர் தலைமையில் பாதுகாப்பு பணி தீவிரம். எடப்பாடி பழனிசாமி பெயரை களங்கப்படுத்தும் நோக்கில் திமுக அரசு திட்டமிட்டு வதந்தியை பரப்புகிறது என்று செல்லூர் ராஜு குற்றச்சாட்டு. அதிமுகவையோ எடப்பாடி பழனிசாமியையோ செங்கோட்டையன் குறை சொல்லவில்லை என்றும் விளக்கம்.
இல்லாமல் இருக்கு. எங்கள் கட்சியை தான் நீங்கள் பேசுகிறீங்க, ஒன்றுமே இல்லை. அதில் நிகழ்வு நடத்தினது விவசாய சங்கம், அதில் அம்மா படம் தலைவர் படம் இல்லை என்பது அவருடைய கோரிக்கை. அது அந்த அமைப்பாளர் சொல்லியிருக்காரு. அதுதான் இது ஒரு பெருசாக எடுத்து போய் நேற்று ஊடகங்களாம் இன்னைக்கு திமுகவுடைய கைக்கூலியாக இருக்கிறவர்கள் காசை வாங்கி கொண்டு ஊடகவியலாளர்னு சொல்லி கொண்டு சில பேர் வழிகை போட்டி போட்டு கொண்டு பேசுகிறீங்க. உண்மைக்கு மாறான அடிப்படை ஆதாரமற்ற வதந்திகளை அண்ணாமலை பரப்பி வருகிறார். இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தில் ஊழல் செய்திருப்பதாக குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அமைச்சர் காந்தி பதிலடி. பொங்கல் இலவச வேட்டி சேலை திட்டத்தில் அமைச்சர் காந்தி ஊழல் செய்திருப்பதை 2வது ஆண்டாக அம்பலப்படுத்தியுள்ளது பாஜக. கையும் களவுமாக மாட்டிக்கொண்டதால் 4-5 பக்கங்களுக்கு கதை எழுதியிருப்பதாக அண்ணாமலை விமர்சனம். சென்னை அடையாறு பெசன்ட் நகர் எலியட்ஸ் கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பாதை திறப்பு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழ்நாட்டிற்கான கல்வி உதவித்தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும். மக்களவையில் எம்பி கனிமொழி வலியுறுத்தல். சமக்ர சிக்ஷா 2024-2025க்கு வழங்க வேண்டிய நிதியில் முதல் தவணை கூட வழங்கவில்லை என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றச்சாட்டு. இதனை சுட்டிக்காட்டினால் நாம் பொய்யை பரப்புவதாக சிலர் சொல்கின்றனர் என்றும் காட்டம். தைப்பூச திருநாளையொட்டி பழனி முருகன் கோவிலுக்கு காவடி எடுத்து வந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முதல் 48 நாள் விரதத்தை நிறைவு செய்யும் விதமாக பக்தியுடன் தோளில் காவடி சுமந்து முருகனை மனமுருகி வேண்டினார். வார இறுதி நாட்களையொட்டி வரும் 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் சென்னையில் இருந்து 627 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். பயணிகளின் வசதிக்காக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் நடவடிக்கை. புதுக்கோட்டை அருகே பள்ளி மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட தற்காலிக உடற்கல்வி ஆசிரியர். மாணவிகள் அளித்த புகாரின் பேரில் போக்சோவில் கைது. உதகை மைசூர் சாலையில் காட்டுமாடு இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்து. சிறு காயங்களுடன் இருவர் உயிர் தப்பிய சிசிடிவி காட்சி. புளியங்குடி பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் தேர் சக்கரம் மண்ணில் பதிந்ததால் பரபரப்பு. தேரை இழுக்க முடியாமல் மின்சார கம்பியில் உரசியபடி விட்டு சென்ற பக்தர்கள். திருவண்ணாமலையில் தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம். அண்ணாமலையார் கோவில் ராஜகோபுரம் எதிரே கற்பூரம் ஏற்றி மனமுருகி வழிபாடு. மாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறப்பு. முன்பதிவு செய்த பக்தர்கள் மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதி என தேவசம் போர்டு தகவல். தேர்தல்களில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் தரவுகளை மறு உத்தரவு வரும் வரை அழிக்கக்கூடாது. மின்னணு வாக்கு இயந்திரங்களின் மெமரி அழிக்கப்படும் முறை பற்றி தேர்தல் ஆணையம் விளக்கம் அளிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவு. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இன்று கூடுகிறது புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டம். அரசின் கூடுதல் செலவினங்களுக்கு ஒப்புதல் பெறப்படுகிறது.
காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிக்கு வெடிகுண்டு மிரட்டல். 50க்கும் மேற்பட்ட போலீசார் கல்லூரி முழுவதும் தீவிர சோதனை. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சுமார் 45% மக்களுக்கு கேஸ் சிலிண்டர் கிடைக்கவில்லை. மக்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு. டெல்லியில் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் மற்றும் எம்எல்ஏக்களுடன் ஆம் ஆத்மி கட்சித் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆலோசனை. பஞ்சாப் முதலமைச்சராக பதவியேற்க இருப்பதாக தகவல் வெளியாகி வரும் நிலையில் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. மக பூர்ணிமாவை முன்னிட்டு பிரயாக்ராஜில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினர். அமெரிக்காவில் பிளாஸ்டிக் பயன்படுத்த விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கி ட்ரம்ப் உத்தரவு. அரசு அலுவலகங்களில் பிளாஸ்டிக் ஸ்ட்ராக்கள் பயன்படுத்தலாம் என்றும் பேப்பர் ஸ்ட்ராக்கள் வேலைக்காகாது என்றும் அறிவிப்பு. சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்தும் ட்ரம்பின் நடவடிக்கைக்கு போப் ஆண்டவர் கண்டனம். இந்த நடவடிக்கையானது புலம்பெயர்ந்தோரின் கண்ணியத்தை பாதிப்பதாக அமெரிக்க பாதிரியார்களுக்கு கடிதம். ஹாட்ரிக் வெற்றி பெறுமா இந்திய அணி? 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் இங்கிலாந்துடன் இன்று மோதல். நடிகை த்ரிஷாவின் எக்ஸ் தள கணக்கு ஹேக் ஆனதால் அதிர்ச்சி. மீட்டெடுக்கும் முயற்சி நடைபெற்று வருவதாக தகவல்.